சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் மஹி, இப்ப எதுக்கு டல்லா இருக்க? ராத்திரி எல்லாம் தூங்குனியா இல்லையா? எப்படி தூக்கம் வரும்? ஆதி வீட்டுல நிச்சயதார்த்த மோதிரம் என் கண்ணு முன்னால விழுந்தது. ஆதியோட அம்மா பேசினது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்குமாங்கிற பயம் வந்துருச்சு மதி. ஏய் போதும், அவ்வளவு தூரம் உன்னை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமும் இப்படி கண்டதையும் நினைச்சு கற்பனை பண்ணி தூங்காம இருந்திருக்க. வேற என்ன பண்ண முடியும் மதி? என்னதான் ஆறுதல் சொன்னாலும் இந்த காதல் விஷயத்துல அடி மனசுல ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு. நான் ஆதிய பிரியறதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். ஏய் மஹி, என்ன பேசுற நீ? எதுக்கும் பயப்படாம இருப்ப, மத்தவங்களுக்கு நீ அட்வைஸ் பண்ணுவ, நீ இப்படி பேசலாமா? நீயும் ஆதியும் லவ்வர்ஸ் மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றவங்க. 1000த்துல ஒருத்தவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் லவ் அமையும், தெரியுமா? இப்படி ஒரு சீரியஸான லவ் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி கோழ மாதிரி பயப்படுறதெல்லாம் தேவையே இல்ல. ஆதி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆதி மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. மஹி மஹி, ஆனா அவங்க அம்மாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஆதி ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிச்சயதார்த்த மோதிரத்தை வேற வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோம் எப்படி தைரியமா இருக்க முடியும்? ஏ மகிழ், ஏ இங்க பாரு, என்னோட மகிழ்னியோட மனசு எனக்கு நல்லாவே புரியும். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல. ஆதியோட அம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க காதலை யாரு தடுக்க நினைச்சாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியுமா? ஆதியோட அம்மா மட்டும் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா நானே ஆதியை கிட்னாப் பண்ணி உன் கழுத்துல தாலியை கட்ட வைப்பேன். மதி, என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றேன். கிட்னாப் பண்ண ஆள் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். முதல்ல ஆதி அவங்க அம்மா கிட்ட உங்க லவ் பத்தி சொல்லட்டும். அதுக்கப்புறமா அந்த ராஜ மீனாட்சி உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அப்புறம் பாரு வேடிக்கையா. என்னடி என்னென்னமா சொல்ற? அப்படி யாரை ஏற்பாடு பண்ணிருக்க? அதுவா, அவரு பெரிய டான். இந்த உலகத்திலேயே அவரை விட பெரிய டான் யாரும் கிடையாது. அவரோட தம்பியோட காதல் கல்யாணத்தை அவர் எப்படி மிரட்டி நடத்தி வச்சாரு தெரியுமா? தெரியலையே. அப்படி யாரு தாண்டி அவரு? அக்கட சூடு. அவருதான் அந்த டான். அவரோட தம்பி முருகனுக்கு வள்ளிய கட்டி வச்சவரு. இந்த உலகத்திலேயே லவ்வர்ஸ் சேர்த்து வச்ச முதல் டான் அவர்தான். அவரு கண்டிப்பா உங்க காதலையும் சேர்த்து வைப்பாரு. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? என்னடி சிரிக்கிற? அப்போ அவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லடி. அப்பாடா, இந்த சிரிப்பதான் உன் ஆள் பாக்கணும்னு சொல்றான். நீ அழுதா ஆதியால தாங்கிக்க முடியலையா? ஆதி உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். நேத்து ராத்திரி அவன் எனக்கு போன் பண்ணி பேசினான். நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு ஃபீல் பண்றான். அப்படியா சொன்னா? ஆமா, அவன் சொன்னதுனாலதான் நான் மறுபடியும் உன்னை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். உன் அப்பா அம்மா இல்லாதவனு எங்க அப்பா அவமானப்படுத்தும் போது கூட நீ அழல. அப்படிப்பட்ட நீ இப்ப மட்டும் ஏன் அழணும்? உன்னை இந்த நிலைமையில பார்க்க நாங்களா இருக்கோம். சரி சரி, நான் இனிமே அழமாட்டேன், ஓகேவா? இதை என்கிட்ட சொன்னா பத்தாது, ஆதி கிட்ட சொல்லணும். அப்பதான் அவன் சந்தோஷப்படுவான். சரி, டைம் ஆயிடுச்சு, வா ஹாஸ்பிடல் போலாம்.